Hello viewers. வரப்போகின்ற மே 26ஆம் தேதி காலையில் 11:36 மணிக்கு பார்த்தீங்கன்னா அசுர அமாவாசையானது வரப்போகிறது. இந்த அமாவாசைக்கு பிறகு பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களும் ஜோதிட ரீதியாக ஏற்பட போகிறது. இதன் விளைவாகத்தான் பார்த்தீங்கன்னா மேசராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்காத சில திருப்பங்களை சந்திக்க போறாங்க. பொதுவாகவே ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது கிரகங்களுடைய இடமாற்றங்களானது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலையுமே சில தாக்கத்தை ஏற்படுத்த கொடுங்க. சிலருக்கு இந்த தாக்கங்களானது சாதகமாக இருந்தாலுமே ஒரு சிலருக்கு பாதகமான விளைவுகளையும் ஏற்படுத்தலாம். பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில நம்ம சில பிரச்சனைகளை சந்திக்கும் போதுதான் இந்த பிரச்சனை தான் வரப்போகுது அப்படிங்கிற விஷயம் நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா நம்ம ரொம்பவே ஜாக்கிரதையாக இருந்திருக்கலாமே, இப்படிப்பட்ட பிரச்சனையும் நம்ம வராம பார்த்து இருந்திருக்கலாமே அப்படின்னு நம்மில் பெரும்பாலானோர் யோசிப்பது உண்டுங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா தொழில் ரீதியாக நஷ்டங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிற விஷயம் நமக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா நம்ம ஜாக்கிரதையாக ஒவ்வொரு விஷயங்களையும் பாத்தீங்கன்னா செய்துட்டு வருவோம். அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் செய்வதையும் பாத்தீங்கன்னா நம்ம தவிர்த்து கொள்வோங்க. இப்படி நம்ம செய்துட்டு வருவதன் மூலமாக பாத்தீங்கன்னா நமக்கு ஏற்படக்கூடிய நஷ்டங்களையும் நம்ம தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்க கொடுங்க. அந்த வகையில தான் பாத்தீங்கன்னா ஜோதிடத்தின் மூலமாக இனி வரப்போகின்ற நாட்கள்ல தொழில் ரீதியாக லாபம் கிடைக்க போகிறதா, இல்லை என்றால் நஷ்டமானது ஏற்பட போகிறதா, தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையானது எப்படி அமைய போகிறது, என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரப்போகிறது, எந்தெந்த வகையில் உங்களுக்கு சந்தோஷமானது வரப்போகிறது, நீங்க எப்படி நடந்துக்கணும், எப்படி எல்லாம் நடந்துக்க கூடாது அப்படிங்கிற இந்த ஒரு சின்ன சின்ன பேசிக்கான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாற் போல கொஞ்சம் நம்ம நடந்து கொள்கின்ற பட்சத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. அந்த வகையில தான் இந்த ஒரு கொடூரமான அமாவாசைக்கு பிறகு பார்க்கும்போது மேசராசி நேயர்களுக்கு நிலைமை எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அதோடு மேசராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணுங்க. அதோடு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கொடூரமான அமாவாசை நாளில் இது போன்ற காகத்திற்கு எளிமையாக நீங்க சாதங்களை வைத்துட்டு வருகின்ற பட்சத்தில் உங்களுக்கு முன்னோர்களுடைய சாபம் நீங்கி முன்னோர்களுடைய ஆசீர்வாதமானது உங்களுக்கு கிடைக்கும். எனவே காகத்திற்கு என்ன சாதம் வைக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 26/5/2025 சோமவாரம் என்று சொல்லக்கூடிய நாளிலேயே முருகப்பெருமான வழிபாடு செய்வதற்கு உரிய கிருத்திகை நட்சத்திரத்தன்று தான் இந்த ஒரு அமாவாசை திதியானது வரப்போகிறது. சரியாக சொல்ல வேண்டும் என்றால் அன்றைய நாள் காலையில் பார்த்தீங்கன்னா 11:36 மணிக்கு இந்த அமாவாசை திதியானது தொடங்கி அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா 9:11 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை திதியானது இருக்க போகிறது. இதன் பிறகுதான் பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாகவும் பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களும் தொடர்ச்சியாக ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இதையெல்லாம் வைத்துதான் வரப்போகின்ற ஜூன் 14ஆம் தேதிக்குள்ள நிச்சயமாக மேசராசி நேயர்களுடைய வாழ்க்கையில இனி இதெல்லாம் நடந்தே தீரும் என்றும் கணிக்கப்பட்டு இருக்கிறது. மேசராசி நேயர்களே, மேசராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்கள் குடும்பத்துல உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகளானது ஏற்படக்கூடும் என்பதால பொறுமையாக இருக்க வேண்டியது மிகவுமே அவசியம் அப்படின்னே சொல்லலாங்க. குறிப்பாக சொல்லணும்னா கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லதாக இருக்க கொடுங்க. இதன் மூலமாக குடும்பங்களில் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகளை தீர்த்து கொள்வதோடு கணவன் மனைவி ஆகிய உங்களுடைய உறவுக்குள்ள எந்தவித சிக்கல்களும் அதிருப்தியும் ஏற்படாமல் பார்த்து கொள்ளலாம். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான நிலையை பார்த்தீங்கன்னா அவ்வப்போது சில இடங்கள்ல காணப்படுங்க. அதாவது எந்த அளவுக்கு நீங்க விட்டு கொடுத்து நடந்துக்கிறீங்களோ அந்த அளவிற்கு குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழலுமே ஏற்பட கொடுங்க. சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து நடப்பதால உறவினர்களுடைய வருகையால வீட்டில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் பெருக கொடுங்க. நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்கள் வீடுகளில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான பல நல்ல விஷயங்கள் நடக்கலாங்க. ஸோ இந்த மகிழ்ச்சியை நீங்க முழுமையாக அனுபவிக்கணும், சந்தோஷப்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருக்கணும் இல்லையா? உதாரணத்துக்கு சொல்லணும்னா உங்களுக்கும் உங்களுடைய பார்ட்னருக்கும் இடையே சண்டை வருது அப்படின்னா அந்த நேரத்தில் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது
நடக்குது, உறவினர்கள் எல்லாருமே வராங்க அப்படின்னா அவங்களோட நீங்க சந்தோஷமா பேசி சிரித்து அந்த நேரத்தை பார்த்தீங்கன்னா உங்களால செலவிட முடியாது. காரணம் என்னன்னா, இப்படி உங்களுக்கும் உங்களுடைய பார்ட்னருக்கும் இடையே சண்டை இருக்குதே அப்படிங்கிற மாதிரியான மன வருத்தமானது மனதுக்குள்ள இருக்க கொடுங்க. ஸோ நீங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வதன் மூலமாக உங்களுடைய குடும்பங்களில் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியை உங்களாலையும் முழுமையாக பார்த்தீங்கன்னா அனுபவித்து கொள்ள முடியும் அப்படின்னே சொல்லலாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து நடப்பதால உறவினர்களுடைய வருகையானது இருக்க கொடுங்க. இதனால மகிழ்ச்சியான சூழலானது இருக்க போகிறது. பணப்புழக்கமானது அதிகரிக்க போகிறது. புதிய ஆடை ஆபரணங்களுடைய சேர்க்கையானது சிலருக்கு சாதகமாக ஏற்பட போகிறது. புதிய மின்சார மின்னணு சாதனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. அதாவது வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏர் கூலரு, ஏசி இது மாதிரியான சில பொருட்களை பார்த்தீங்கன்னா நீங்க வாங்கிட்டு வருவீங்க. உறவினர்களால் ஆதாயமே அவ்வப்போது உண்டாக போகிறது. குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை பார்த்தீங்கன்னா நிறைவேற்றுவீர்கள். சிலருக்கு வெளி மாநிலங்களில் உள்ள புண்ணிய தலங்களை தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகளுமே ஏற்பட போகிறது. குடும்பத்துடன் சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்புகளுமே சிலருக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. பிள்ளைகளுடைய வேலை மற்றும் படிப்புகளுக்காக சிலருடைய சிபாரசு பார்த்தீங்கன்னா நாட வேண்டியதாய் வரலாங்க. அப்படி அவங்க கொடுக்கக்கூடிய சில விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்க கொடுங்க. அலுவலகத்தில் பணி சுமையானது அதிகரிக்கலாம். உங்களுடைய வேலைகளில் மிகுந்த கவனத்தோடு செய்ய வேண்டும். எந்த அளவுக்கு ஒவ்வொரு வேலையும் கவனத்தோடு செய்றீங்களோ அந்த அளவிற்கு பிரச்சனைகள் இல்லாமல் சுமூகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. சிலருக்கு இடமாற்றம் ஏற்பட கொடுங்க. அதிகாரிகளுடைய ஆதரவை எதிர்பார்க்க முடியாது. மேலும் பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்களில் அரசு பணியில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுடைய பணிகளில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுங்க. எந்தவித விஷயங்கள் செய்வதாக இருந்தாலும் 1க்கு 2 முறை யோசித்து பார்த்து செய்ய வேண்டும். அதே போல சில இடங்களில் கையெழுத்து போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா முழுக்க அந்த ஆவணங்களை படித்து பார்த்துட்டு அதன் பிறகு கையெழுத்து போடுவது நல்லதாக இருக்க கொடுங்க. தினந்தோறுமே நீங்க எளிமையாக செய்யக்கூடிய விஷயங்களாக இருந்தாலுமே இனி இந்த அமாவாசைக்கு பிறகு மேசராசி நேயர்கள் ஒரு சில விஷயங்களை செய்றீங்க அப்படின்னா கூடுதல் ஜாக்கிரதையோடு செய்துட்டு வர வேண்டுங்க. ரொம்பவே பார்த்தீங்கன்னா கவனத்தோடு ஒவ்வொரு விஷயங்களையும் செய்துட்டு வர வேண்டுங்க. அப்போதுதான் அதன் மூலமாக பல பிரச்சனைகள் ஏற்படுவதை நம்மளால தவிர்த்து கொள்ள முடியும் அப்படின்னே சொல்லலாங்க. அடுத்து மேசராசி நேயர்களுடைய தொழில் வியாபாரத்தை வைத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசைக்கு பிறகு ஓரளவுக்கு உங்களுக்கு சுமாராகத்தான் இருக்கும். பெருசா எந்தவித முன்னேற்றமும் ஏற்படாது. அதே போல பெருசா பார்த்தீங்கன்னா நஷ்டமும் ஏற்படாது. ஒரு ஆவரேஜான நிலையில தான் பார்த்தீங்கன்னா இருப்பீங்க அப்படின்னே சொல்லலாங்க. சக போட்டியாளர்களால மறைமுக பிரச்சனைகளானது வரக்கூடும் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. அப்படியே வந்தாலுமே அதுல பெருசா எந்தவித பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொன்னாலுமே கொஞ்சம் நாமளுமே பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களிலுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் விழிப்புணர்வுடனும் நடந்து கொள்வது தப்பு கிடையாது இல்லையா? ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. அதே போல பார்த்தீங்கன்னா குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா இனி இந்த அமாவாசைக்கு பிறகு நிலைமையானது மாறப்போகிறது. காரணம் என்னன்னா குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேவைகளானது நிறைவேற ஆரம்பிக்குங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா வீட்டுக்கு தேவையான சில பொருட்கள் வாங்குவீங்க. அதன் மூலமாக மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இப்போது பார்த்தீங்கன்னா சம்மர் சீசன் இல்லையா? ரொம்ப நாட்களாகவே வந்து ஏசி வாங்கணும், இல்லைனா ஏர் கூலர் வாங்கணும், இல்லைனா வந்து எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் வாங்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசைகள் இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட ஆசைகள் பார்த்தீங்கன்னா குடும்பங்களில் நிறைவேற ஆரம்பிக்குங்க. அதன் மூலமாக நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னும் பலருக்கு பார்த்தீங்கன்னா புதிய ஆடை வாங்கிறது, ஆபரணங்களுடைய சேர்க்கை ஏற்படுவது போன்ற பல நல்ல விஷயங்களானது நடக்கலாங்க. இதன் மூலமாகவும் மேசராசி நேயர்கள் பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மேலும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற பல நல்ல சலுகைகளானது கிடைக்கக்கூடிய வகையிலையும் சூழலானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. ரொம்ப நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இனி வரப்போகின்ற நாட்கள் இது போன்ற பல நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகளுமே உங்களுக்கு சாத்தியமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. மொத்தத்தில் மேசராசி நேயர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு கலவையான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையிலேயே அமைஞ்சிருக்குங்க. எது செய்வதாக இருந்தாலும் தொழிலில் பார்த்தீங்கன்னா கண்ணும் கருத்துமாக ஜாக்கிரதையாக செய்துட்டு வர வேண்டுங்க. குடும்பத்தில் குறிப்பாக கணவன் மனைவிக்கு இடையே எந்தவித பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா சில இடங்களில் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கோங்க. நம்முடைய மனைவி தானே, நம்முடைய கணவர் தானே அப்படின்னு நடந்துக்கிட்டீங்கன்னா குடும்பங்களில் பல நல்ல விஷயங்கள் ஏற்படுவதை அதன் மூலமாக நீங்களும் பார்த்தீங்கன்னா முழுமையாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகளுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்பட கொடுங்க. அதே போல மேசராசி நேயர்கள் தொழில் செய்யக்கூடியவர்கள், குறிப்பாக ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள் தொழில் செய்யக்கூடிய
இடத்துல ஜாக்கிரதையாக இருங்க. அதே போல அரசு வேலையில இருக்கக்கூடியவர்கள் எந்த ஆவணங்கள்ல கையெழுத்து இடுவதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து பார்த்தீங்கன்னா நீங்க கையெழுத்து இடுவது மிகவுமே பார்த்தீங்கன்னா அவசியங்க. மற்றபடிக்கு எந்த பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது. அதே போல உங்களுக்கு ஏற்ப சாதகமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் 28, 31ஆம் தேதி, ஜூன் மாதத்தில் பார்க்கும்போது 2, 4, 6, 12 இந்த நாட்கள் எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களாக அமைஞ்சிருக்குங்க. மேலும் நீங்க காகத்திற்கு எள் கலந்த சாதத்தை வச்சுட்டு வாங்க, உங்களுடைய முன்னோர்களுடைய சாபம் நீங்கி ஆசீர்வாதம் கிடைக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.